அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா ஆனந்தமா இருப்பீங்கன்னு நம்புறேன். அதற்காக கடவுளையும் பிரார்த்திக்கிறேன். உங்களோட மகிழ்ச்சியை அதிகப்படுத்துற மாதிரி ஒரு கதை. அடடா, இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அழகான கதையை தான் நம்ம இப்ப கேட்க போறோம். முன்னொரு காலத்துல ஒரு குருகுலம் இருந்ததாம். அந்த குருகுலத்துல இருக்க குரு கிட்ட ஒருத்தரா சிஷ்யர்கள்லாம் அவங்க மனதில் உள்ளதை சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யன் எந்திரிச்சு, குருவே, என்னோட வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டானாம். உடனே குரு, அப்படியா, சரி வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாராம். அது என்ன இடம்னா ஒரு அழகான தோட்டம். அந்த தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு சிஷ்யன் கிட்ட சொல்றாரு, அங்க பாத்தியா, வண்ணமா பட்டாம்பூச்சிகள்லாம் அங்க இங்கேயும் பறந்துகிட்டு இருக்கு, பாத்தியா அப்படின்னாராம். ஆமா குருவே, ஏன்னா கடவுள் படைத்ததுலயே மிக அழகான அற்புதமான, எல்லாமே அழகு அற்புதம் தான். கடவுளோட படைப்பு ஒவ்வொன்றுமே அழகும் அற்புதமும். அதுல மிக சிறந்ததுன்னு எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது வண்ண பட்டாம்பூச்சிகள் இல்லையா? கண்டிப்பா அது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொன்னானா. சரி, உனக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். என்னன்னா, இது இங்க பறந்துட்டு இருக்கு இல்லையா, இவ்வளோ வண்ண பட்டாம்பூச்சிகள், அதுல ஒன்ன மட்டும் எனக்காக பிடித்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி சிஷ்யன் கிட்ட குரு சொன்னாராம். உடனே அந்த குரு சொல்லிட்டாரு இல்லையா, அதனால அந்த சிஷ்யனை போய் அந்த பட்டாம்பூச்சிகளை பிடிக்கிறதுக்காக அது பின்னாடியே ஓடுறாராம். துரத்திக்கிட்டு இங்க ஓடுறாராம், அங்க ஓடுறாராம், பாஞ்சு பாஞ்சு பிடிக்கிறாராம், குதிக்கிறாராம், நடக்கிறாராம், தவழ்றாராம், என்னென்னவோ பண்ணிட்டாராம். ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் ஒன்ன கூட அந்த சிஷ்யனால பிடிக்க முடியல. உடனே குரு அதை பார்த்துட்டு, பரவாயில்ல வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, சரி வா, நம்ம இந்த தோட்டத்தோட அழகை ரசிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவன் அந்த தோட்டத்துக்கு நடுவுல அழைச்சுக்கிட்டு வந்தாராம். ரெண்டு பேரும் அப்படியே அமைதியா ஒரு இடத்துல நின்னு அந்த தோட்டத்தோட அழக அப்படியே கண்கள் விரிய பார்த்து மனசால மகிழ்ந்தாங்களாம். இயற்கையை விட ஒரு ஆனந்த தரக்கூடியது, அதுவும் அமைதியான ஆனந்தத்தை தரக்கூடியது வேற என்ன இருக்கும்? அப்படியாப்பட்ட அந்த அழக ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். இப்படி கொஞ்ச நேரம் போன உடனே என்னாச்சா, அந்த பட்டாம்பூச்சிகள்லாம் நிறைய, அது ஒண்ணு ரெண்டு இல்ல, நிறைய பட்டாம்பூச்சி அவங்களையே சுத்தி சுத்தி பறக்க தொடங்குச்சான். அது மட்டும் இல்லாம 2 பட்டாம்பூச்சி அந்த சிஷ்யனோட கைகள்லயே உட்கார்ந்துச்சான். உடனே இதை பார்த்துட்டு குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இதுதான்ப்பா வாழ்க்கை. மகிழ்ச்சியை தேடி துரத்துவதல்ல வாழ்க்கை. வாழ்க்கைய அமைதியா நின்னு ரசிக்கும் போது மகிழ்ச்சி தானா நம்ம கிட்ட சேரும் அப்படின்னு சொன்னாராம். அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில எதை மனசுல வச்சுக்கணும், எப்படி அதை எழுதி வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ரகசியத்தையும் அந்த சிஷ்யனுக்கு சொன்னாராம். உண்மைதானங்க? மகிழ்ச்சி அப்படின்றது நம்ம துரத்த அது ஓடிக்கிட்டே இருக்குது. அதே ஒரு இடத்துல நின்னு ரசிக்கிறோம் அப்படின்னும் போது அந்த மகிழ்ச்சியே நம்ம கிட்ட வந்துதானே சேரும். அததான் குருவும் சொல்றாரு. இப்ப அவர் சொல்லி கொடுத்த 2வது ரகசியம், முதல் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். 2வது ரகசியம் என்ன அப்படின்றத இப்ப நம்ம கேட்கலாம். முன்னொரு காலத்துல 2 நண்பர்கள் ஒரு கிராமத்துல வாழ்ந்து வந்தாங்களாம். அவங்களோட பேரு ராமு, சோமு. அவங்க 2 பேரும் ஒரு முடிவு பண்றாங்க. என்னன்னா, புனித யாத்திரை போலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது கடவுளை தரிசிக்கிறதுக்காக ஒரு பயணம் மேற்கொள்ளலாம். அந்த காலம் இல்லையா, அதனால பஸ், ட்ரெயின், அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு, அந்த மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லாத டைம் அது. அதனால கால்நடை பயணமா தான் அவங்க போறாங்க. அந்த 2 நண்பர்களும் அப்படி அந்த புனித யாத்திரை போகும்போது ஒரு பாலைவனத்தை பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது. அதுல இருக்கக்கூடிய சோமு பெரிய பணக்காரன், ஆனா ராமு ரொம்ப ஏழை. ஆனாலும் 2 பேரும்
ஒரே ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளியில படிச்சவங்க. அதனால 2 பேருக்கு இடையில ஒரு நட்பு இருந்தது. அந்த நட்பு இருந்தாலும் அந்த சோமுக்கு எப்பவுமே பணக்கார திமிர் கொஞ்சம் அதிகமா இருந்ததாம். ஆனா அந்த ராமுவோ தன்னோட ஏழ்மையிலையும் மிகுந்த அன்பையும் நிதானத்தையும் வச்சு அவங்கிட்ட உண்மையான நட்போட இருப்பானாம். சோமு எப்பவுமே அந்த ராமு கொஞ்சம் மட்டம் தட்டிட்டு தான் பேசிட்டே இருப்பானாம். ஆனாலும் அந்த ராமுக்கு தன்னோட நண்பனை விட்டு கொடுக்கவே மாட்டானா. எப்பயும் அந்த மாதிரி விட்டு கொடுக்கறது அவனுக்கு பிடிக்காதான். தன்னோட நண்பனை அவன் ரொம்பவும் நேசித்தான். எதனாலனா அந்த நட்புனால. அதனால அந்த நண்பனை குறை சொல்லவும் மாட்டானா. இப்படியே காலங்கள் ஓடிச்சு. அவங்களோட நடைப்பயணமும் போய்கிட்டே இருந்தது அந்த பாலைவனத்துல. அப்படி 2 பேரும் ஒன்றா அந்த பாலைவனத்துல பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பாலைவனம் இல்லையா, வெயில் அப்படியே எல்லையற்று இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த பரந்த மணலும் எல்லையற்று இருந்தது. அவர்களோட பயணத்தை ரொம்ப கடுமையாக்குச்சான் அந்த வெயிலும் எல்லையற்ற அந்த பரந்த மணல் பரப்பும். கையில வச்சிருந்த தண்ணீரையும் உணர்வையும் அந்த உணவையும் பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசியபடியே அந்த பாலைவனத்தை கடந்து செல்றாங்க. ஆனா சோமு என்ன பண்றானா, தன்னோட உணவை நம்மையே ராமுவோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு, நம்ம தானே பணக்காரவங்க, நம்ம எடுத்துட்டு வந்தோம், நம்ம தான் நிறைய உணவு கொண்டு வந்திருக்கோம், அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ராமுக்கு பகிர்ந்து தரணும் அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலும் ஆனானா. அதனால தன்னோட நண்பனை ஏமாற்றி பாதி உணவை தானே சாப்பிட தொடங்கினானா. இது போல தண்ணீரையும் அவன் ஒருவனே குடிச்சு வந்தானா. இப்படியே போச்சு. கொஞ்ச நேரம் ஆகுது. சோமு நம்மளை ஏமாத்துறான்னு தெரிஞ்சது கூட அந்த ராமு கோபம்லாம் எதுவுமே அவன் மேல ஏற்படலையா. பாலைவனத்துல ஒரு இடத்துல அப்படியே போறாங்க. போகும்போது நிறைய ஈச்ச மரம் இருந்தது. அதுல இருந்து உதிர்ந்த அந்த பழங்கள் எல்லாம் போய் நம்ம ராமு ஓடி போய் எடுத்துக்கிறான். எடுத்த உடனே சோமு அங்க வரான். வந்துட்டு அதை தட்டி பறிச்சு அது எல்லாத்தையும் எனக்கே கொடு, எனக்கு தான் சொந்தம் அப்படின்னானா. அப்பதான் நம்ம ராமுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயி பேசுறான். என்னன்னா, என்னப்பா நீ உங்ககிட்டதான் தேவையான உணவு இருக்கு, அப்படியே இதுல வேற நீ என்கிட்ட இருந்து சண்டை போட்டு எல்லாத்தையும் வாங்குற, எனக்கும் பசியா இருக்குல்ல, இந்த ஈச்சம்பழங்களை மட்டும் தந்துடுறியா அப்படின்னு ராமு கேட்டானா. அதை கேட்டுட்டு சோமுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சான். அப்படின்னா நான் உன்னை ஏமாத்துறேனா, எனக்கு குறைதானே நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சண்டை போட்டு ராமுவ முகத்துல ஓங்கி ஒரு அடி அடிச்சிடறானா. அவனே அந்த ராமுக்கு மூக்கு உடைஞ்சு ரத்தம் வந்துருச்சு. அந்த நிமிஷமே 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. தனித்தனியா நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ராமுக்கு வலி தாங்க முடியல. அது மட்டும் இல்லாம அடிச்ச அவமானம் வேற அவனுக்கு இன்னும் அதிகமாயிட்டு என்ன பண்றான், அந்த பாலைவனத்துல இருக்க மணல்ல எழுதுறான். என்னன்னா, இன்னைக்கு என்னோட நண்பன் சோமு என்னை அடித்து விட்டான் அப்படின்னு பெருசா எழுதி வச்சுட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சானா. கையில இருந்த உணவு தண்ணீர் எல்லாமே தீந்து போய் சோமுக்கும் நடக்க முடியல. அதே மாதிரி ராமுவும் பசியோட பாதி மயக்கத்துல நடந்துகிட்டு இருந்தானா. 2 பேரும் இப்படி தனித்தனியா அவங்களோட பயணங்களை தொடரும் போது தண்ணீருக்காக அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரியிறாங்க. அந்த பயணத்துல வெயில் பயங்கரமா இருந்தது. அப்படியே தாங்க முடியல வெயிலோட தாக்கம். நாக்கெல்லாம் உலர்ந்து போயிடுது. தண்ணீரை தேடி அவங்க 2 பேரும் அலையிறாங்க. அப்ப ஒரு இடத்துல கொஞ்சமா தண்ணீர் அப்படியே கசிவத பார்த்தது யாருன்னா சோமு. ஓடி போய் அந்த தண்ணீரை குடிக்க முயற்சி பண்றான். அப்பதான் திடீர்னு அவனுக்கு ராமுவோட ஞாபகம் வருது. இவ்வளவு காலம் பழகிய நண்பன் இல்லையா, நம்மளை பத்தி எல்லாமே அவன் தெரிஞ்சிட்டு கூட ஒரு இடத்துல கூட நம்மளை விட்டு கொடுக்கல. ஆனா இப்படி பாலைவனம் அவனுக்கு கொடுத்தா நம்மளோடது குறைஞ்சிருமே அப்படின்னு இப்படி ஒரு கஷ்டம் வரும்போது அவனை அடிச்சு விரட்டிட்டோமே, எவ்வளவு பெரிய தப்பு நம்ம பண்ணிட்டோம், நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு தோணுன அடுத்த நிமிடம் சோமு என்ன பண்றான்னா, ராமு நீ எங்க இருக்க அப்படின்னு சத்தமா கூப்பிட்டானா. அந்த குரலை கேட்டு ஓடோடி வந்தானா ராமு. அங்க
ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு தண்ணீர் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டானா ராமு. இதுல உள்ள தண்ணீரை ஒருத்தர் மட்டும்தான் குடிக்க முடியும், நீயே குடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னானா சோமு. உடனே தாகம் மிகுதியினால ராமு கடகடகடன்னு அந்த தண்ணீரை முழுசா குடிச்சிட்டு நண்பனை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு நன்றி சொன்னானாம். 2 பேரும் ஒன்றா நடந்து அவங்களோட புனித யாத்திரைய தொடங்க ஆரம்பிச்சாங்களாம். அப்ப போற வழியில ராமு என்ன செய்யறான்னா, அங்க இருந்த ஒரு பெரிய கல்லுல செதுக்குறான், எழுதுறான். என்னன்னா, இன்று என்னோட நண்பன் சோமு மறக்க முடியாத ஒரு உதவிய எனக்கு செய்தான் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சானா. அத பார்த்துட்டு சோமு கேக்குறான், நான் உன்னை அடிச்ச போது அத மணல்ல எழுதி வச்ச, உதவி செய்த போதோ அத கல்லுல எழுதி வைக்கிறியே, அது ஏன் அப்படின்னு கேட்டானா. அதை கேட்ட ராமு சொல்றான் நண்பர்கிட்ட, நண்பா, நண்பர்களுக்குள்ள நடந்த தவறுகள் காற்றோட போக வேண்டியவ, அதனால அத மணல்ல எழுதி வச்ச. ஆனா செய்த நன்றி என்னைக்குமே மறக்க கூடாது, அதனாலதான் அத கல்லுல எழுதி வச்சேன் அப்படின்னு சொன்னானா. நட்பு அப்படின்றது ஒரு கைமாறில்லாத நன்றியுடையது அப்படின்றத நம்ம ராமு அழகா சோமுவுக்கு புரிய வச்சானா. இது ஒரு அரபு கதைங்க. உலகுல எந்த மனிதனும் தனியானவனே கிடையாது, யாருமே தனியாவே இல்லை. அவங்களோட செய்கையினாலையும் வெறுப்பும் கோபமும்னாலதான் அவங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க. அதனால வாழ்வுல நம்ம தேடி 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 சம்பாதிக்க வேண்டியது பணத்தை இல்லைங்க. பணம் வாழ்வதற்கு ஒரு தேவை, அவ்வளவுதான். ஆனா அந்த நல்ல நண்பர்களை தேடுறதற்கு இல்லையா, சம்பாதிக்கிறதுன்றதுதான் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது, அவசியமானது அப்படின்னு சொல்லி அந்த குரு சிஷ்யன் கிட்ட சொன்னாராம் அந்த 2வது ரகசியத்தையும். முதல் ரகசியம் என்னன்னா, மகிழ்ச்சியை தேடி ஓடி 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 உன்கிட்ட இருக்கக்கூடிய, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அழக நீ ரசிக்க மறந்துட்ட. அந்த மகிழ்ச்சிய நீ ரசிக்க மாட்டேங்கிற, அந்த அற்புதத்தை ரசிக்க மாட்டேற. நீ உன்னோட கடமையை ஒழுங்கா செய்து உன்னோட சுற்றுச்சூழலை நேசிச்சு அதை அழகா வச்சுக்கிட்ட, அதை ஆனந்தமா அமைதியா ரசிக்க ஆரம்பிச்ச, உன்னோட வாழ்க்கைய அழகா ரசிக்க ஆரம்பிச்சன்னா மகிழ்ச்சி உன்னோட கையில தானா உட்காரும். இதுதான் முதல் ரகசியம். 2வது, எந்த மனிதர்களையும், அது நண்பர்களோ உறவுகளோ யாரா வேணா இருக்கட்டும், அவங்க செய்த ஒரு தீய செயல், ஒரு கஷ்டம் கொடுக்கறாங்க, தவறா இருக்கட்டும்னா அத அந்த வலிய காத்துல எழுதிரு. அதே அவங்க செய்த நன்றிய, அவங்க செய்த அந்த நல்ல விஷயங்களை அத நீ கல்லுல எழுதி வையே. இதுதான் 2வது ரகசியம். அப்படின்னா நீ ஒருத்தவங்க செய்யற நல்ல விஷயங்களை எப்பயுமே மறக்காத, அவங்க கூட எப்பயுமே நட்போட இரு. யாராவது தவறு செய்தா அதை அப்படியே காத்தோட கலக்க விட்டுரு. அப்போ உன்னோட மனசு ரொம்ப எளிதாயிடும், ரொம்ப லேசா இருக்கும். அப்ப வாழ்க்கை அப்படின்ற இந்த பொக்கிஷத்தை உன்னால ரசிக்க முடியும். எந்த மனுஷங்க கிட்டையும் வெறுப்பையும் கோபத்தையும் காட்டாத, அவங்கள அப்படியே ஏத்துக்கிட்டு வாழ்க்கைய நடத்த ஆரம்பி. உனக்கு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கையில உட்காரும். இதுதான் 2வது ரகசியம் அப்படின்னு சொன்னாராம். நம்மளும் இந்த ரகசியங்களை கேட்டுட்டோம், அப்படியே நம்ம வாழ்க்கையில இத கடைபிடிக்க முயற்சி பண்ணுவோம். ஏன்னா நிறைய நேரம் என்ன பண்ணிடுறோம்னா மாத்தி எழுதிடுறோம். அவங்க செய்த நல்லதை காத்துல போயிருது, அவங்க ஏதாவது செய்த தவறுகளை நம்ம ஆள் மனசுல கல்லுல எழுதின மாதிரி எழுதிடுறோம். பரவாயில்ல, தப்பு செய்யறது தப்பில்லை, ஆனா அந்த தப்பையே திருப்பி 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 செய்யறதுதான் தப்பு. அதனால தெரிஞ்சுக்கிட்டோம், முடிஞ்ச அளவு இவ்வளவு நாள் பழகின பழக்கங்கள் இல்லையா சில, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாற்ற முயற்சி செய்வோம். ஏற்கனவே இப்படிதான் வாழ்றீங்க அப்படின்னா நீங்க ரியலாவே கடவுளோட கிஃப்டான ஒரு பர்சன் தான் இந்த உலகத்துக்கு. அதனால நீங்க அப்படியே இருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த நல்ல ஒரு எண்ணத்தையும் உங்களோட நல்ல குணத்தையும் மற்றவங்களுக்கும் பரப்புங்க. எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நட்பு கரங்களை நீட்டி ஆனந்தமா அமைதியா வாழ்க்கையில இருக்கலாம். இயற்கையை
நேசிப்போம், பாதுகாப்போம், மகிழ்ச்சியோட வாழ்வோம். ஓம் நம சிவாய. நன்றிங்க.